ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நாரதம் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறாங்க. அதுக்கு நம்ம நாரதம் ஊறுகாய் பறிச்சிக்கலாங்க. நம்ம மரத்துலேயே இருக்குது, அதனால் நம்ம மரத்துலேயே பறித்து அப்படியே செய்ய போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நாரதங்காவை பறிச்சாச்சுங்க. இப்போ அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கணுங்க. 1 மணி நேரம் நல்லா வேக வைக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வருங்க தோலெல்லாம். ஒரு மணி நேரம் வேக வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், அதனோட தோலோட கலரெல்லாம் மாறிச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக மாறி வந்துச்சு பாருங்கள். இப்படி இப்போ நம்ம நாரதங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் உப்பு நல்லா ஊறி வருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி போடுது. உப்பு அதிகமாக சேர்க்கணுங்க. ஊறுகாய்க்கு உப்பு நல்லா போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டு இதை 3 நாள் நல்லா ஊற வைக்கணுங்க. 3 நாள் 4 நாள் நல்லா ஊற வச்சுக்கிட்டு தாங்க தாளிக்க முடியும். நிறையா 3 நாள் 4 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 3 நாள் ஊறி வந்தாச்சுங்க நாரதங்க. இப்போ நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு தாளிச்சிக்கணுங்க. நல்லா எண்ணெய் அதிகமாக விட்டுட்டு ஊறுகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க. நாரதம் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஊறுகாய்ங்க. மறக்காமல் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த நாரதம் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாய் நல்லா வறுத்துட்டு அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிங்க. மிளகாய் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி பெருங்காயம் சேர்த்துக்கிங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டி தாளிச்சிட்ட பிறகு 5 நாள் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்ச பிறகு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போங்க.